அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு, எனக்கு க்ளோஸில் இருக்குது. திடீர்னு வந்து பிரான்ச்சஸ் உடையிற சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ எனக்கு தெரியுது அது எனக்கு வந்து பின்னாடி இருக்குது, ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அதனால தான் இப்போ பிரான்ச்லாம் உடையிறது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 10 ஃபீட்டுக்குள்ளே இருக்குது. நான் நினச்சேன் நான் வந்து ஒரு மோசமாக வந்து இன்றைக்கி நான் வந்து சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிக்ஃபுட், சாஸ்குவாட்ச் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஒருத்தர் வந்து இந்த பிக்ஃபுட் கூட நடந்த ஒரு ஹாரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. இப்போ பிக்ஃபுட்டை பற்றி எடுத்துக்கிட்டால் சில வாட்டி அது அக்ரெசிவாக இருக்காது, சில வாட்டி அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு பிக்ஃபுட்டை பற்றி தான். இதை வந்து ஜெஃப் பாய்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி நீங்கள் விட்டு பார்த்தா, ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது ஒரு ஸ்டோரி பார்க்குறது. இந்த மாதிரி பிக்ஃபுட் ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிக்கும், ஹாரர் ஸ்டோரிஸ், வியர்டான ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டோரியை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியில் என்னோடய பேர் வந்து ஜெஃப் பாய்லர். பயங்கரமான ஒரு ஸ்டோரி. ஆரிகான். நான் அதுக்கு முன்னாடி யூஎஸ் மெரைனாக இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அந்த நாள் வந்து என்னோடய ஷிஃப்ட்டை வந்து நான் ஏர்லியாக முடிக்கிறேன். கிளைமேட் வந்து ரொம்ப காமாக இருந்தது, விண்டு வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன் ஒரு ஹைக்கிங் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, கேஸ்கேட் ஃபாரஸ்ட், அந்த ஆரிகானில். நான் ஹைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 hours நான் ஹைக் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப நேரம் ஆகுது, ஏன்னா அந்த ரீஜன் வந்து ரொம்ப கல், ரொம்ப ராக்ஸ், ரொம்ப வந்து அன்ஈஸியாக இருந்தது, அன்ஈவனாக இருந்தது சர்ஃபேஸ். அதனால் நான் ஹைக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹைக் பண்ணிட்டு போகும்போது நான் ரொம்ப வந்து ஒரு நிறைய ராக்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் சர்ஃபேஸில் இருக்கும்னு நினச்சேன், பிளெயினாக மரம் அந்த மாதிரி சர்ஃபேஸில். இங்கேயும் மரம் நிறைய இருக்குது. இப்படி இருக்கும் போது நான் வந்து என்னோடய காம்பஸ் எடுக்கிறேன். காம்பஸில் வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் கூட பார்க்க முடியும் வச்சு பார்த்தா. ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது, அந்த ஸ்லோப்பில் வந்து நான் டிஸ்டன்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னோடய காம்பஸ் எடுத்து நான் பார்க்குறேன். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் ஒன்று நின்றுட்டுருக்கு. ஹியூமன் கிடையாது, பார்க்க ஹியூமன் ஷேப்பில் இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய ஹெட்டை வந்து டில்ட் பண்ணுறேன், அதுவும் அப்படியே டில்ட் பண்ணுது. நான் என்ன பண்ணுறேனோ அது அப்படியே பண்ணுது. நான் இப்போ எது பார்க்குறேனோ இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான க்ரீச்சர். நான் உடனே என்னோடய கன் எடுத்தேன். என்னோடய கன் எடுக்கும் போது அது அங்கேருந்து போயிடுது. நான் க்யூரியஸாக இருந்தேன், நான் அதை தேடி போயிட்டு இருந்தேன். நான் தேடிட்டு ஃபாரஸ்டில் நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு பெரிய ட்ரீ வந்து உடையுது. இது வந்து ஒரு ட்ரீயை வந்து உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எல்லா இடத்துலேருந்தே என்னை வந்து சர்க்கிள் பண்ணுது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னால் வந்து அதை பார்க்க முடியல, அதால் என்னை பார்க்க முடியுது. சர்க்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ஓட ஆரம்பிக்கும் வந்து பின்னாடி எனக்கு ஸ்னாப் கேட்குது, பிரான்ச்சஸ் உடையுது. அது ஃபோர்ஸாக என்னை ட்ராக் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது. நான் அந்த ஹில்லுக்கு நேராக கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கேன். கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டியரை வந்து பார்க்குறேன். திடீர்னு அந்த டியர் வந்து அந்த சரௌண்டிங்கை வந்து ஸ்மெல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸ்மெல் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து அந்த பிரான்ச்சஸோட சவுண்டு வருது, நான் எந்த இடத்துலேருந்து நான் ஓடி வந்துட்டுருக்கேன் அந்த இடத்த அப்படியே திரும்பி பார்க்குது அந்த டியர். திரும்பி பார்த்துட்டு அது எதையோ வந்து சென்ஸ் பண்ணி அந்த டியர் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ பயந்து ஒரு டியர் ஓடி நான் பார்த்ததே இல்லை. அதோட லைஃபுக்கு பயந்து ஓடுற மாதிரி இருக்காது. நானும் அதே சைடில் ஓட ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இந்த சைட்லேருந்து அது வந்துகிட்டு இருக்கு. நான் ஓடி போயிட்டே இருக்கேன். இப்போ பிரான்ச்சஸ் உடைய சவுண்டு கேட்குது, அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு க்ளோஸில் இருக்குது. திடீர்னு வந்து பிரான்ச்சஸ் உடைய சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ எனக்கு தெரியுது அது எனக்கு வந்து பின்னாடி இருக்குது, ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அதனால தான் இப்போ பிரான்ச்லாம் உடையிறது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 10 ஃபீட்டுக்குள்ளே இருக்குது. நான் நினச்சேன் நான் வந்து ஒரு மோசமாக வந்து இன்றைக்கி நான் வந்து சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ வயலண்ட்டாக அது வந்துகிட்டு இருந்தது. ஓடி போய் என்னோடய காரில் ஏறுறேன். காரில் ஏறி நான் ட்ரைவ் பண்ணுறேன். 3 to 4 டர்ன்ஸ் நான் எடுக்கிறேன். அப்போ கூட எனக்கு வந்து சேஃபாக ஃபீல் பண்ண முடியல. இந்த கார் கூட என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. ஏன்னா நான் என்ன பார்க்குறேனோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நினச்சா இந்த காரை கூட அதால் உடைக்க முடியும். 15 to 20 minutes நான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறேன்.
நான் ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணவே இல்லை. நான் ஸ்மோக்கிங் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த நடந்த டென்ஷனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு சிகரெட் எடுத்து நான் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். போலீஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால நான் ஷெரீஃப் கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நடந்தது, நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷெரீஃப் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து ஈஸ்ட் சைடு அந்த மவுண்டன்ஸ்லேருந்து நிறைய ரிப்போர்ட் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது எனக்கு மட்டும் நடக்கலை, நிறைய பீப்புளுக்கு இது நடந்துகிட்ருக்கு. நிறைய வாட்டி சில பீப்புள் வந்து இது சேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஷெரீஃப் சொல்கிறாரு, ரிப்போர்ட் எதுவுமே எழுதாத, இந்த ஒரு பிக் ஃபுட் இருக்குது, இந்த க்ரீச்சரை போயிட்டு அன்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அன்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இருக்க இடத்துல கவுஸ் தான் அதிகமாக இருக்குது, பீப்புளை விட நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்களோட கவுஸ் இருக்குது. இவங்க பிக் ஃபுட்டுன்னு நினச்சி கவுஸை வந்து அன்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதை பற்றி யாருக்கிட்டே இதை வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ண வேணாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் கேரக்டர்லேருந்து வெளியே வந்துடுறேன். சில பேர் சொல்கிறாங்க, பாய்லருக்கு நடந்தது வந்து அது நினச்சிருந்தா பாய்லரை வந்து கொண்டு இருக்க முடியும், அது வந்து பாய்லரை வந்து அந்த இடத்த விட்டு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்படி பிக் ஃபுட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிக் ஃபுட் சில வாட்டி அக்ரெசிவாக இருக்கும். அதோட ப்ரேவை அன்ட் பண்ணுறது, ஒரு பிக்கை வந்து அன்ட் பண்ணணும்னா அதை சாப்பிட்றதுக்கு அன்ட் பண்ணணும்னா அதை வந்து கொன்று அப்படி சாப்பிட்றாது, ஃபஸ்ட்டு காலை உடச்சி வச்சுட்டு போயிடும். ஒரு பிக், கோட் எது இருந்தாலும் காலை உடச்சி வச்சுட்டு போயிடும் அந்த இடத்துல. அந்த வழியில் அது கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பிக், கோட். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதை சாப்பிடும். சில வாட்டி ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணும் பிக் ஃபுட். அதை வந்து பிக் ஃபுட்னு சொல்லலாம், சாஸ்குவாட்ச்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு பாய்லருக்கு நடந்த ஒரு டெரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பிக் ஃபுட் வந்து உங்களை சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் இல்லை இதை பார்த்துலாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இன்னொரு ஸ்டோரி லிங்க் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஸ்டோரி, அதை போய் பாருங்கள்.